அரசு துறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அறிவித்துள்ள 1% வேலைவாய்ப்பு திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மாநில ஆணையர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற பட்டதாரி மாற்றுத்திறனாளிகள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து பார்வையற்ற பட்டதாரி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் மாநில தலைவர் சிங்காரவேலன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச பேருந்து பயண அட்டையை ஆன்லைனில் பெறும் முறை சிரமமாக இருப்பதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு துறைகளில் 1% வேலைவாய்ப்பு அறிவிப்பை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ளது போன்ற உதவித்தொகையை 6,500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் சிங்காரவேலன் வலியுறுத்தினார். எங்களது இது நியாயமான கோரிக்கை. இந்த இலவச பஸ் பாஸ் அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமாக மார்ச் 31க்குள்ளாக நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகங்கள் மூலம் நேரடியாக எங்களுடைய அடையாள அட்டை நகலை கொடுத்து நாங்கள் பெற்றுக்கொண்டு வந்த காலம் மாற்றப்பட்டு தற்போது நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க. அதை உடனடியாக மாற்றி பழைய நடைமுறையிலேயே அந்த பஸ் பாஸை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம். மானிய கோரிக்கை நடந்து முடிஞ்ச மானிய கோரிக்கையில் மாற்றுத்திறனாளி குறிப்பாக பார்வை மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான எந்த அறிவிப்புமே வெளியிடாது மிகுந்த வருத்தத்தை அளிக்குது. குறிப்பாக வேலைவாய்ப்புகள், ஓஏபி பென்ஷன் உயர்த்தணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். இந்த மாதிரி எந்த அறிவிப்புமே வெளியிடாது மிகுந்த வருத்தத்தை அளிக்குது.